வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 7க்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சுந்தர ராமசாமி நாகையை சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அவர் எந்த ஊருக்கார் அப்படின்னா நாகர்கோவிலை சேர்ந்தவர் தான் சுந்தர ராமசாமி அவர்கள். ஓகே, கூற்று 2, சுந்தர ராமசாமி பசுவையா என்ற பெயரில் கட்டுரைகள் எழுதியவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அவர் பசுவையா அப்படிங்கிற பெயரில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கட்டுரை எழுதல, கவிதை தான் எழுதியிருப்பார். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின், காற்றில் கலந்த பேரோசை கட்டுரை தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் எந்த ஆண்டு வெளியானது அப்படின்னா ஆப்ஷன் சி 1963ஆம் ஆண்டு. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் ஆக்கப்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆரி அப்படிங்கிறது தான். ஃபோர்த் கொஸ்டின், ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை பற்றிய கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி பெயருடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள். இதுதான் தவறானது. மற்ற மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாகத்தான் பொருந்தியிருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின், காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் எந்த பொருளில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உடைமை உரிமை உறவு தொழில் அப்படிங்கிற அந்த பெயரில் வரும். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் பெயருடன் சேர்ந்து வரும் விகுதி எவை அப்படின்னா ஆப்ஷன் பி அச்சு பிளஸ் அகம். அச்சகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெயருடன் சேர்ந்து வரும் விகுதி. ஓகே, செவன்த் கொஸ்டின், கடைநிலை பணிபுரிவோரை குறிக்க பயன்படும் விகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, எய்த் கொஸ்டின், நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தாரா பாரதி அவர்கள் தான். இளைஞர்களை வந்து எழுச்சி ஊட்டக்கூடிய வகையில் இந்த வரிகளை பாடியிருப்பார். நைன்த் கொஸ்டின், வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் தான். ஓகே, 10th கொஸ்டின், பொறுத்துக. அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. ஓகே, தண்டா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் வந்து ஓயாத அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். நிறையம் அப்படிங்கிற அந்த சொல் வெள்ளம் அப்படிங்கிற பொருள் தரும். பதி அப்படின்னா நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பதிற்று 10ல் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2, பதிற்று 10ல் ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் சூழல் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது ஒவ்வொரு பாடலும் பின்னும் பதிற்று 10ல் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் இதெல்லாமே தான் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். அப்போ இந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, 12th கொஸ்டின், மருண்டனன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி தன்மை ஒருமை வினைமுற்றுதா. ஓகே, 13th கொஸ்டின், எவற்றை பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் இதையெல்லாம் வெளிப்படுத்துறதுனால தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அப்படின்னும் பாவேந்தர் அப்படின்னும் போற்றப்படுறாரு. ஓகே, 14th கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. ஓகே, அதாவது மணி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மாணிக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். கனிகள் அப்படின்னா உலோகங்கள் அப்படிங்கிற பொருள் தரும். படி அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். நவை அப்படின்னா குற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 15th கொஸ்டின், புரட்சி கவி என்னும் நூல் எந்த ஆண்டு பாரதிதாசனால் எழுதப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1937ஆம் ஆண்டு எழுதி வெளியிடப்பட்டது. ஓகே, 16th கொஸ்டின், புவியை நடத்து பொதுவில் நடத்து என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன்
பி. பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. 17 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அதாவது 2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது காகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதையில் வந்துடும். ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது புதினத்தில் வரும். செம்மீன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு புதினம். அதாவது வேறொரு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதையெல்லாம் இந்த நூல்களெல்லாம் எழுதியவர் சுந்தர ராமசாமி அவர்கள். ஓகே. அப்போ 17க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 1 தான். ஓகே. 18 கொஸ்டின். பா. ஜீவானந்தம் மறைந்த நாள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1963 ஜனவரி 18ஆம் நாள். ஓகே. 19 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பெருஞ்சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது உதியன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் தான் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கூற்று 2. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தினை வில்லினை பொறித்தவன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 19 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 20 கொஸ்டின். செந்தூக்கு என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது வஞ்சிப்பாவினோட இறுதியடி போன்றோ ஆசிரியவடியின் இறுதிவடி போன்றோ அமைவதை தான் செந்தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 21 கொஸ்டின். கற்பிளந்து என்ற சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது சாரி ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அதாவது லா வேற்றுமையில் வழிவரின் ரடவும் அப்படிங்கிற அந்த விதிப்படி தான் கல் பிளந்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல் புணர்ந்து வந்துள்ளது. ஓகே. 22 கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் அளித்து பாராட்டிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மதுரை பல்கலைக்கழகம் தான் தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு வழங்கியது. ஓகே. 23 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பெயருடன் சேரும் விகுதி சார்ந்த சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வண்டிக்காரன் அப்படிங்கிறதா பெயருடன் சார்ந்த விகுதி சார்ந்த சொல். ஓகே. 24 கொஸ்டின். தொழிற்பெயர் விகுதிகளில் இருபால் பொது பெயர்களை உருவாக்க துணை செய்யும் விகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ஆலி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. சாரி ஆப்ஷன் சி ஆலி அப்படிங்கிறதா. 25 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் வினையுடன் சேர்ந்து வரும் விகுதி சார்ந்த சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அலுவலகம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.